ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான என்னோட ரெசிபி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இறால் ஃப்ரைட் ரைஸ். நான் இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ சோஸோ சேர்க்கலை. இதில் செய்முறையை நம்ம எப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க செய்முறையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு நான் ரைஸை தாளித்து வேக வைக்க போகிறேன். அதுக்காக 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, பெரிய சைஸ் கருவாப்பட்டை, மெல்லிசா வெட்டி எடுத்த வெங்காயம், அது கூட கொஞ்சம் கருவாயிலை. இதை தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இதுக்காக ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் எடுத்திருக்கிறேன். பாஸ்மதி இல்லைன்னா சீரக சம்பாவோ கீரி சம்பாவோ நீங்கள் எடுக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு நம்ம ரைஸை வேக வச்சு எடுத்துக்கொள்வோம். பேனில் ஆயில் கொஞ்சம் போட்டு சூடாக்குறேன். அதுக்கு பிறகு தான் நம்ம பட்டர் சேர்க்க போகிறேன். சூடான பேனில் டைரெக்டாக பட்டரை சேர்க்கும் போது பட்டர் கருகி போயிடும். அதுக்காகத்தான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் கிராம்பு, ஏலக்காய், பட்டை இந்த 3ஐயும் போட்டு கொஞ்சம் தாளிக்க போகிறேன். அடுத்ததாக ஒனியன் சேர்க்கலாம். ஒனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற நேரத்தில் கருவாய் இலையையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கொள்வோம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த தாளிப்பை ரைஸ் வேக வைக்கிற சட்டிக்கு மாற்ற போகிறேன். இது கொஞ்சம் சூடானதும் கழுவி வச்சுக்கிற ரைஸை இதில் சேர்ப்போம். நீங்கள் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்தால் போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ மூடி வேக வைக்கலாம். இப்போ தேவையான வெஜிடபிளை பார்ப்போம். ஒரு பெரிய சைஸ் கேரட் சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கோவா வெட்டி எடுத்திருக்கிறேன். ஒரு கறி கச்சிக்காய் ரவுண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் கேரட் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிறேன். லீக்ஸ் கட் பண்ணி 1 கப் எடுத்திருக்கிறேன். பெரிய சைஸ் முட்டை 2, சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட்டை கிரைண்ட் பண்ணி எடுத்தது தான். பெரிய சைஸ் இறால் 250 கிராம் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ முட்டையை நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கொள்வோம். சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸ்பூனாலேயே சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க முட்டையை. இந்த மாதிரி ஈரத்தன்மை இல்லாமல் ஒத்தையாக எடுக்கும்போது நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் அதோட டேஸ்டியாகவும் இருக்கும். எக் செய்த அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து இறாலை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுப்போம். அதுக்கு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இறால் சூடாகி வரும்போது தண்ணி நல்லா விட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சிருக்கலாம். நல்லா தண்ணி வற்றி இறால் நல்லா ஃப்ரையாகவே இருக்குது. அடுத்ததாக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அது சூடானதும் சின்னதாக கட் பண்ணி வச்சிக்கிற கரெக்டாக அதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கி கொள்ளுவோம். 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதோட கறிமிளகாயையும் சேர்த்துக்கொள்வோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டர் சூடாகி மெல்ட் ஆனதும் வெட்டி வச்சுக்கிற கோவாவையும் லீக்ஸில் அரைவாசியும் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக ஸ்க்ரம்பிள் எக்கும் இறாலும் சேர்த்துக்கொள்வோம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸுக்கு வெஜிடபிள் ஹாஃப் குக்கில் இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ அதில் போடக்கூடிய ரைஸும் ரெடி ஆகிட்டு நாம் நார்மலாக ஆக்குற ரைஸ் மாதிரி இல்லாமல் ஒரு 98% மாதிரி வெந்திருந்தால் போதும். அப்போ தான் நம்ம வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணும்போது உடையாமல் ஒத்தையாக நமக்கு கிடைக்கும். ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த சூட்லேயே அரிசி முழுமையாக வெந்து போயிடும். ஸ்பைசிக்காக நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மேலதிகமாக ஸ்பைசி தேவையாக இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அதோட உப்புட அளவையும் சரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், ரைஸ் உடையாமல் ஒத்தையாக நல்ல செட்டாகி வந்திருக்குது. இதில் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற லீக்ஸையும் ஷ்ரெடட் கேரட்ஸையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். ரைஸை ஓவராக கிளற வேணாம், உடைஞ்சி போயிடும். அதால் மெதுவாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக நான் கலரிங் சேர்க்க போகிறேன். இது பீட்ரூட்
இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்த ஜூஸ் தான். நீங்களும் கூட ஃபுட் கலருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு தரம். பிரியாணிக்கு கூட இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து நம்ம கலரிங்க்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரைஸோட. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுவோம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆச்சு. பாருங்கள், ஃப்ரைட் ரைஸை டிஃப்ரெண்ட்டான கலரோட உடையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்குது. நல்ல சிம்பிளாக ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.